நம்ம லேட்டான கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு கேள்வி ஒன்று செய்வோம், மற்றவங்களாம் ஜாயிண்ட் ஆக மாட்டோம். ஓகே, அப்படி செய்வோம்மா. மற்றவங்களாம் ஜாயிண்ட் ஆக மாட்டோம், கேள்வி ஒன்று செய்வோம்மா தம்பி, அப்படி செய்வோம். அஹ், தகவலின் பண்புகள் நான்கு தெரியுமா? கஷ்டமா? சார். ரைட். டயர்டாலே? இல்ல சார், இல்ல சார். கொஞ்சம் செய்வோம். நான் எங்க முசாவுக்கானா? முசார் இருங்க சார், நான் கால் பண்ணி கேட்குறேன் சார். மற்றவரை கேளுங்க, வரேண்ணா. ஒரு 15 நிமிஷம் செய்வோமே. என்ன? ஓகே ரெண்டு சார். கேள்வி கேளுங்க. சரியா, கால் எடுத்தீங்களா? கால் அடிச்சேன் சார், இப்போ அதோட பேசிக்கிருக்கேன் சார். ரைட். சார், இந்த யுகான் வரேன்னு சொன்னாரு சார். முசாய் கால் வரேன். ஆன்சர் பண்ணிருக்காரு சார். வரேனாலா? ரைட், ஓ இப்போ சார், கொஞ்ச யுகான் நேரம் வெயிட். ஜாயின் ஆகியிருக்காரு சார். சரி சரி.
வெயிட் பண்ணோமா? ஓகே சார். நீங்க அது மாதிரி முதலாவது கேள்விக்கு விடைய ட்ரை பண்ணுங்களே. ஓகே சார். முதலாவது பாருங்க, தகவலின் பண்பு. தகவலின் பண்புகள் நான்கு தர என்ன எழுதலாம் விட? சார் துல்லியம் சார். அவட்டு வெரி அந்த குட். நியூஸ் சார். வேற பொருத்தம், செம்மை, லேசா சொல்லுங்க. பொருத்தம். பொருத்தம் சார். காலக்கேடு சார், காலக்கேடு. காலக்கேடு. வெரி குட். வேற முழுமை. முழுமை. ஓகே. லேசா இன்னும் எழுதுங்க. ஒன்று அதாவது இருக்குதானே சார், இன்னும் ஒன்று என்னமோ இருக்கு சார். பொருத்தம். பொருத்தம் இல்லைன்னா செம்மை. துல்லியம் சார், துல்லியம். காலத்துக்கு பொருத்தம். அது கிரயம் இழிவழுவாக்க. ஓகே கிரயம். சார். ஓகே, எழுதிக்கோ. ஓகே சார். அப்ப ரெண்டாவது கேள்வி ஒரு என்ன நைன் நினைக்கிறீங்க மட்டும் சார்? செய்வோம். ஓகே சார். ஆன்லைன் டிஸ்டன்ஸ் என்றால் அது பாருங்க. என்னங்க சார், ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி சார், கொஞ்சம் சார் என்னன்னு தெரியல பாருங்கப்பா. சார். இங்க ஸ்க்ரீன்ல வந்துச்சு சார், இப்ப வந்துச்சு சார். வந்துருச்சா? ஓ சார். சார் ஆம், இணையத்தின் மூலம் தொலைதூரத்திலிருந்து கல்வியை நேரமிகுதியுடன் பெற்றுக்கொள்ளுதல் ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் எனப்படும் சார். நிகழ்நிலை தொலைக்கல்வினா நேரத்தையும் பணத்தையும் மீதப்படுத்தி இணையதளத்தின் மூலமாக கல்வியை பெற்றுக்கொள்ளுதல் சார். சரி. அதாவது தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின வேர்டு வேணும். சரியா? ஓகே சார். எந்த ஓகே ஒரு சார். நாட்டிலிருந்தும் தனக்கு விரும்பியவாறு கல்வி நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ள முடியாது. மிக குறைந்த செலவில் உயர் பாடநிலை கற்கும் வசதி தொலைக்கல்வி எனப்படும். ஓகே. அதாவது ஓகே சார். தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின வேர்டு வேணும். எந்த ஓகே ஒரு சார். நாட்டிலிருந்தும் தனக்கு தேவையான விரும்பிய நிறுவனத்துடன் மிக குறைந்த செலவில் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று செய்யறது. ஓகே. ஓகே சார். அடுத்த கேள்விப்பா. ஸ்கிரீன் போயிருச்சா? இருக்கு சார், இருக்கு சார். அது சமூக வலைத்தள தொடர்புகளுக்கான மென்பொருள் 2 குறிப்பிடுங்க சார். தெரியும். சொல்லுங்க. ஜூம், கூகுள் மீட்டிங் சார். ரைட். ஓகே. மூணாவது நாலாவது கேள்வி விட எழுதுங்க. ஓகே சார். கோப்பல் தானே சார்?
எழுதிட்டேன் சார். மூணாம் நாளுக்கு விட எழுதிட்டேன் சார். விட எழுதிட்டேன் சார். சார் என்ன வந்துச்சு விட எழுதுனீங்க? தலைமுறைகள் மூன்றாம் நாகத்தை பயன்படுத்தி தொழில்நுட்பம் எழுதிட்டீங்களா? சுட்டு சாதனங்கள் எழுதிட்டீங்களா சதீஷ்? கவரேஜ் தான் போயிடுச்சு. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. எழுதிட்டேன் சார். நான் பேசுறது கேக்குதா? ஓ கேட்டுச்சா சார், கொஞ்சம் வரலையா? விட்டு விட்டு கேட்குது சார். கவரேஜ் ப்ராப்ளம் சார் ஓகே இது. ஓகே சாரி. ஓகே ரைட் ஓகே தம்பி. ஓகே சார். சரி, நான் இந்த கேள்வியை மட்டும் எழுதிட்டு நம்ம ஒரு 10 இந்த கேள்வியை மட்டும் முடிப்போம். அவர் ஓகே வரமாட்டார் சார். போல. நம்ம இது மட்டும் படிச்சுட்டு வைப்போம். அதான் சார். அந்த இது கொஞ்சம் சதீஷ் மேத்ஸ் எல்லாம் கிளாஸ் போறீங்க தானேண்ணா? பிரச்சனை ஓ இல்லையே. சார். இல்லை சார், சயின்ஸ் எப்படி சயின்ஸ் கிளாஸ் போகிறேன் சார். போறீங்கண்ணா? ரைட். அது சயின்ஸ் ஓகே. மேத்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் போக தேவையில்லையே. தேவையில்லை சார். ஹிஸ்ட்ரி தேவையில்லை. ரைட், அது ஓகே. இங்கிலீஷ் போறீங்கன்னா இங்கிலீஷ் ஓகே. ஓ சார். ரிலிஜன் வந்து நான் ஒரு டியூப் தரேன், அதனால பாடமாக்கி பாடமாக்கி செய்யுங்க. சரியா? ஓகே சார். சரியா? சரியா, ஹிஸ்டரியை கொஞ்சம் ஹிஸ்டரியில ரிலிஜனை பாடமாக்குங்க. மற்ற ஓகே சார். இந்த மாதிரி கேள்விகளை செய்வோம். சரியா? கேள்வி விடையை ஆ வந்து சார். அழகா தெளிவா எழுதுனீங்கன்னா செஞ்சுக்கலாம். சரியா? உங்க ஐடி ஓகே சார். தானே? நான் படிச்சது தானே, கிரேட் 6 7 ஓ படிச்சு சார். கொடுத்த விஷயம் தானேண்ணா, அதனால பிரச்சனை ஓ இல்லை. சார். சரி, செஞ்சுக்கலாம். 100 மார்க்ஸ் எடுக்கலாம் அந்த பையனை. ஓகே. ம். ஓகே சார். சரி, எடுப்பேன். நான் பேப்பர்ஸ் கொஞ்சம் போட்டு விடுறேன். ம். ஆ சார். ம். சுட்டு சாதன நாள் என்னன்னு எழுதுனீங்க? சார் மவுஸ் எழுதுறேன் சார். ஆ, ஜாய்ஸ்டிக் சார். ஜோயிஸ்டிக் வெரி குட். அப்புறம் லைட் பெனும் இந்த டச் டச் ஸ்க்ரீன் எழுதுறேன் சார். ரைட், டச் ஃபீல்ட். ட்ரக் பால் டச் எழுதலாம் தானே? ஸ்க்ரீனும் ட்ரக் பால். சார். ட்ரக் பால். ஓகே சார். அது லைட் பென், டச் பேட், டச் ஸ்கிரீன் எழுதலாம். டச் ஸ்கிரீன், ஓ சார். ஜாய்ஸ்டிக், ட்ராக் பால். ஓகே குட். சரி சரி ஓகே. எஸ் சார். சொல்லுங்க. அழுத்தாத அச்சுப்பொறிக்கு 3 தரம் கேட்டிருக்காங்க சார். அது படிக்கல என்ன நம்ம? ஓ சார். பிரிண்டர்ஸ் படிக்கலையே, அது விடுங்க. ஓ சார். 7வது
திண்மனித சாதனங்கள் ரெண்டு தானே சார்? ம். யூஎஸ்பி, எஸ்எஸ்டி சார். ஓகே, ரைட், குட். பயன்பாட்டு மென்பொருள். எம்எஸ் வேர்ட் சார். எம்எஸ் வேர்ட். அப்புறம் பயன்பாட்டு மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சார். இல்ல இல்ல, பயன்பாட்டுனா இப்படி, அதாவது நம்மட எங்கட எங்கட சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஏதாவது தீங்கு விளைவிக்காதது. வைரஸ் ஓகே சார். கார்டு அதுக்கு வரும், சரியா? டிஸ்கிளீனர் அதுக்கு தான். ஓகே சார். அதை வச்சுக்கொள்ளுங்க. ஓகே சார். பணி செயல்முறை தொழிற்பாட்டுக்கு எவ்வாறு வகைப்படுத்துவி? சார் பல பயனர் பதிவு முறைமை சார். வெரி குட், குட். அதை நான் படிக்கல. சிங்கிள் யூசர். ஓ சார், அது ஒண்ணு மட்டும் இருந்துச்சு சார். கிரேட் 7ல நான் படிச்ச ஞாபகம் அது ஒண்ணு மட்டும் தெரியும் சார். வெரி குட், வெரி குட், குட், குட். சரி, ரைட், ஓகே. இப்போ இந்த பாடம் ஃபுல்லா தம்பி நோட்ஸ் தானே? ஃபர்ஸ்ட் பாடம் ரெண்டாம் பாடம்லாம் நோட்ஸ் தான். ஓ சார். முதலாம் பாடம் சார் ரெண்டாம் கடைசிக்கு என்ன பாடம். சார் வீடியோ வரும்? அது விண்டோஸ் ஷார்ட் ஃபுல் நேம் தானே? ஓ சார். விண்டோஸ் எழுதிக்கொள்ளுங்க. ஓகே. டபிள்யூ சார். எழுதுங்க. விண்டோஸ் ஓகே சார். ஐக்கன் மெனூஸ் பாயிண்டர். ஓகேங்க சார். விண்டோஸ் ஐக்கன்ஸ் மெனூஸ் பாயிண்டர். ஓகே சார். சரி, அதாவது அந்த இது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல முன்னுக்கு இது இன்டர்ஃபேஸ் இருக்கும் தானே? ஓ சார். அது சொன்னுச்சு. ஓகே, ரைட். அடுத்தது ரைட், ஓகே. நீ போதுண்ணா, யாரும் வரல. சார். சார் நீங்க லெஃப்ட் ஆகுங்க. ஓ ஓகே, சார். ஓகே. குட் நைட். ஓகே சார். காட் பிளஸ் யூ. குட் நைட் சார். தேங்க்யூ சார். ஓகே, காட் பாய். பிளஸ் யூ சார். பாய். பை சார். ஏன் அத்தங்கள்ல என்ன B1 B2 என்ன இந்த பாடம் முடிக்க பிள்ளைகள், நம்ம அந்த பாடம் முடிச்ச பிறகு லாஜிக் கேட்ஸ் படிக்கிறதுக்கு. லாஜிக் கேட்ஸ்